எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் முழுமையா அசெம்பிள் ஆயிருக்கோம். நான், லாகுல், முதலாளி, மட்டு 4 பேர் வந்துட்டோம். ஃபுட்பால் வந்து குவார்டர் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிருச்சு. ரவுண்ட் ஆஃப் 16 பேசிட்டு அப்படியே வந்து குவார்டர் ஃபைனல் லைன் அப்புக்கு வர்றோம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே பேசி இது பண்ண மேட்ச் வந்து அந்த அர்ஜென்டினா ஈஜிப்ட் மேட்ச். அப்படியே லாகுல் தான் வந்து அந்த போக்கிரி நெப்போலியன் மாதிரி கண்ணெல்லாம் எடுத்து சுட்டுட்டு இருந்தாரு அன்னைக்கு. பயங்கர டென்ஷன் ஆகி 2 கோல் போட்டாங்க ரொம்ப அவங்க. ஒன் சைடடா இருந்தது. ரொம்ப ஒரு ரொம்ப கோலை obvious-ஆ டிசலவ் இருந்தது. பண்ணி விட்டாங்க. பயங்கர பஞ்சாயத்து ஆயிடுச்சு அது. எல்லாருமே வந்து மெஸ்ஸி உள்ள போகணும், அர்ஜென்டினா உள்ள போகணும்னு பண்றாங்க. நாட்டாம தீர்ப்பை மாத்துன்ற அளவுக்கு போயிடுச்சு. அந்த மேட்ச்ல இருந்து ஆரம்பிங்க, அப்படியே மற்ற மேட்சுக்கெல்லாம் பேசிப்போம். இந்த மேட்ச் பார்த்தேன். அது ஃபர்ஸ்ட் மெஸ்ஸிக்கு ஒரு பெனால்டி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதை மிஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டா ஹாஃப்ல அப்படி 28 மினிட் அதை மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 கோல் போட்டாங்க. ப்ளஸ் இவங்க அந்த செகண்ட் கோலுக்குலாம் ஒரு கோல் போட்டுட்டாங்க. அது ஃபவுல் கொடுத்துட்டாங்க, ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க ப்ளே பண்ணும் போதும் ஒரு ஃபவுல் அது கொடுக்கல. இது ஆக்சுவலா 3-ஆல் தானே? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2-1 இருக்கணும், இல்லைன்னா 3-2 இருந்திருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தால் ஈஜிப்ட் ஷுட் ஹவ் குவாலிஃபைடு தான் சொல்கிறேன் நான். மட்டும் ஏதோ துடிக்குது சொல்றதுக்கு, சொல்லு. இல்ல சரி கண்டிப்பா வந்து ஃபேவரட்டிசம்ன்றத இன்கன்சிஸ்டண்டா இருந்த ரெஃப்ரி அப்படின்னா சொல்லலாம். பட் அது நீங்க பூவுன்னு சொல்லலாம், புய்ப்பும்னு சொல்லலாம். இந்தியா கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல அதாவது ஃபேவரட்டிசம்ன்றீங்க. அந்த சாலா இது வந்து ஆக்சுவலா இட்ஸ் நாட் அ ஃப்ரீ கிக். கடைசியா ஃபவுல் கிடையாது. ஆக்சுவலா பாலை வந்து டச் பண்ணிட்டாங்க அப்படி பார்த்தனா. பட் ஆனா என்னன்னா அதை செக்கும் பண்ணல அப்படின்றது வந்து ரொம்ப ரெஃபரிங் இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. செக் பண்ணி அது ஆக்சுவலா ஃபவுல் இல்லைன்னு சொல்றது வேற. பட் செக்கே பண்ணாம இருக்கிறதுன்றது அதுக்கு வந்து அவ்வளோ மொழி செக் பண்ணிட்டு கோலை சாக் அவுட் பண்ணிட்டு இதுக்கான. ஆனா அது செக் பண்ணிருந்தாலும் ஐ ஃபீல் அந்த பாலை டச் பண்ணதுனால அது ஃபவுல். பட் இட்ஸ் ஆனா ரொம்ப ஒன் சைடா இருந்துச்சு கண்டிப்பா சப்போர்ட்டிவா. பட் அதனால சேஞ்ச் ஆயிருக்குமா ரிசல்ட்னு தெரியல. சேஞ்ச் ஆயிருக்கும். ஒன்று சொன்னாங்க, அல்ஜீரியா 28, ஆஸ்திரியா 24th ரேங்க், ஜார்டன் 63rd ரேங்க், கேப் வேர்டு 67th, டாப் 10 ஃபேஸ் பண்ணாம வந்து இவ்வளவு தூரம் அப்படின்னு. சுவிட்சர்லாந்து 19th. ஆமா, இதே தான் போன வேர்ல்டு கப்லயும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஆச்சு. செமிஸ்ல தான் அவங்க நெதர்லாண்ட்ஸ்ல பேஸ் பண்ணாங்க. இப்போ நீ இதே ஒரு லாஜிக் சொன்னா நீ டிசக்ரி பண்ணுவ. யானிக் சின்னர் வந்து செமிஃபைனல் ஆடுறாரு ஜோகோவிச்சோட, ஒரு டாப் 10 கூட இது பண்ணவே இல்லை அவர். ஜோகோவிச் டாப் 10 இருக்காரு. அர்ஜென்டினாக்கு மட்டும் உங்களுக்கு ஒண்ணா, இதுக்கு வந்து இல்லடா ஜோகோவிச் டாப் 10ல இருக்காப்லையா இப்ப? 7th. சோ அதனால அது ஆல்மோஸ்ட் சிமிலர் ரேங்கிங் தான. தேர்ட் சீடடோட நேத்து விளையாண்டார்ல ஃபெலிக்ஸ் ஆகஸ்டின். ஆமா ஆமா, அப்படி சீடட் பார்த்தா கரெக்டா தானே இருக்கு. அது ஓகே. பட் இதுல வந்து ஐ மீன் குரூப் அனௌன்ஸ் பண்ணோன்னே தான் நான் சொன்னமே, லைக் இந்த சைடு வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. அது வேணா சொல்லலாம். கண்டிப்பா வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அந்த பாரகுவே பிரான்ஸ் மேட்ச் பாத்தீங்கன்னான்னு தெரியல, அதுவும் அப்படிதான். பாரகுவே வந்து அடியா நம்ம வந்து நம்ம ஜூனியரோட ஃபுட்பால்ல வந்து அடிப்போம்ல ஜூனியர்ஸ். நீ அடிப்படா, நீ அடிப்ப, நான் அப்படி அடிக்க மாட்டேன். நான்லாம் ஜூனியர்ஸோட இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆபீஸ் எனக்கு இப்போ வரைக்கும் பிரியாணி கொடுத்து விடுவான். சரி, அது என்ன தெரியுமா ஆச்சு? அடிச்சு எல்லோ கார்டு கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தாங்கன்னா பிரான்ஸ் பிளேயர் வந்து அவன் அடிக்கிறான்னு சொல்றதுக்கு கொடுத்தாங்க. இப்ப அதை விடுங்க, அடுத்தது பிரான்ஸ் மொரோக்கோ மேட்ச்ல வந்து 10 பேர் அர்ஜென்டினன் இது வார்ல ரெஃப்ரில இருந்து அசிஸ்டன்ட் ரெஃப்ரில இருந்து எல்லாம். பிரேசிலுக்கு சம்பவம் பண்ணாங்களே எர்லிங் ஹாலாண்ட், அதை சொல்லுங்க. பிரேசில் மேல தான் நான் தப்பு சொல்லுவேன். அவங்க ஒரு பெனால்டி விட்டாங்க, ஒரு 1-on-1 பெனால்டி ஒன்னு. அந்த என்ட்ரிக்கு வந்து ஒரு காமெடியா ஒன்னு விட்டான். நிறைய மிஸ் பண்ணாங்க. பட் ஆனா வந்து அவன் கரெக்டா வந்து 2 சான்ஸ் கிடைச்சதா, 2 சான்ஸையும் பரி பண்ணிட்டான். அதான் சொல்றேன், நம்ம பெஸ்ட் நம்பர் 9 இப்போதைக்கு இந்த டோர்னமெண்ட்ல. இந்த டோர்னமெண்ட் அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 கோல் போட்டுருந்தாங்கன்னா வேற மாதிரி ஆயிருக்கும். பட் ஏன்டா அது மிஸ் பண்றாங்கல, அதான் நம்பர் 9 ப்ராப்பரா இல்ல. ஹாலாண்ட் தான் லாகுல் ப்ரோ. நம்ம கோயிலுக்கு போகும்போதே மட்டிட்டு சொன்னேன், ஹாலாண்ட் தான். அதான் சொன்னேனே, செகண்ட் கோல்லாம் அது வாய்ப்பே இல்லை. அதுவும் என்ன மேட்டர்னா, அந்த அலிசன் அவர் வந்து ஒரு மெகா கீப்பர். அவரோட அந்த 2 கோல் ரொம்ப இன்ஜுரி முன்னாடியே நல்லா சேவ் பண்ணிட்டு தான் இருந்தாரு கீப்பர். அதெல்லாம் ஓகே. பட் அதான் கீப்பருக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. சான்ஸ் வந்து லைக் க்ளோஸ் அப்லாம் இல்லையே. 2 சான்ஸ் கிடைச்சது, 2 சான்ஸையும் லைக் லிட்டரலி கிட்ட கூட போக முடியாத அளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். பிரேசில் வந்து இந்த இது விளையாடுனதுக்கு வந்திருந்தாலும் அடுத்த இது போயிருக்குமான்னு தெரியல. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. நெய்மார் வந்து ஃபிட்டா இருந்தாலும் சரி, ஃபிட்டா இல்லனாலும் சரி, உடனே பேட் டிஃபரன்ஸ். அவர் வந்து இப்ப வயசு ஆயிடுச்சு.
இது நெய்மர் like ஒரு காமெடி பண்ணாரு கடைசியில கோல் கீப்பர் கிட்ட, நான் எங்க அடிப்பேன் கெஸ் பண்றியா, அதெல்லாம் வம்பளு திட்டு கோல் கடைசி போட்டாரு. வேர்ல்ட் கப் அதை வச்சு ஒரு இதை போட்டு ஏதாச்சும் இது பண்றதுதான். அதை தோத்துட்டு அப்புறம் என்ன அது இல்ல அவர் கோல் 2-0 போட்டாரு, இருக்கும். அவர் போட்டாரு, நல்லதா சரிடா போட்டாரு. 2-0 இருக்கும்போது 90th மினிட்ல 9th எக்ஸ்ட்ரா டைம்ல நீ அப்படி சீன் போட்டு என்ன பண்ண போற? அதாவது பிரேசில்னு ஒரு டீம் வந்து உன்னோட நேஷன் வந்து டோர்னமெண்ட் விட்டு வேர்ல்ட் கப் விட்டு வெளியே போகுது. அப்போ வந்து இந்த சீன் போறது தேவையா? என்ன அவர் ஒரு நேமார் அவர் என்ன வேணாலும் போடுவாரு. இந்த time நெய்மர் அதாவது for 2 reason. போட்டோவை பார்த்தா தெரியுது. போன லைக் ஒரு 4 இயர்ஸ் பண்ணிருக்க போட்டோ இப்ப இருக்கிற போட்டோ பார்த்தா மூஞ்சில வந்து இவ்வளவு Charity பெருசு match. இருக்கு ஃபேஸ். ஏன் அவர் தாடி வச்சிருக்காரா? டேய் Charity match ஆமா, வரும். நீ குண்டா இருந்தனால தானே தாடி வைக்கிறாங்க. நான் தாடி வச்சிருக்கல, வெயிட் போட்டோ தாடி வைக்கிறல அந்த மாதிரி தான். அப்படிங்கிறீங்க, குண்டா இருக்கவங்க தான் தாடி வைப்பாங்கன்றீங்க. நான்லாம் தாடி வச்சிருக்கேன். சரி ஓகே, முதலாளி என்ன நினைக்கிறீங்க? உங்க ஊரு இங்கிலாந்து மெக்சிகோ 10 பேரை வச்சு ஜெயிச்சாங்க. இங்கிலாந்து விளையாண்டதுல நல்ல கேம் அந்த கேம் தான். இந்த டைம்ல எல்லாம் டாமினேட் பண்ணுவாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா இருக்கிறதுலே அவங்க இந்த வேர்ல்ட் கப்ல நல்லா விளையாடின கேம் இங்கிலாந்து வந்து இந்த கேம் அவங்களோட பெஸ்ட் கேம் ரீசெண்ட் இதுல அதுல வந்து 3-2 ஜெயிச்சிருக்காங்க. அப்பனா மத்த நல்ல டீம் என்ன பண்ணுவாங்க? மெக்சிகோ ஓரளவு டீசெண்டா ஆடினாங்கல்ல. அதான்டா மெக்சிகோ நல்லா விளையாடுறாங்க. ஹோம் அட்வான்டேஜ் மெக்சிகோ முதலாளியை சொல்ல விடுங்கப்பா. இல்ல அதான் ஹோம் அட்வான்டேஜையும் தாண்டி ஜெயிச்சிருக்காங்கன்றதான் மெயின். இது இவங்க எந்த ஓட்டுல தங்குறாங்கன்னு சொல்லி தேடி பார்த்து 10 ஓட்டுல இருக்காங்கன்னு சொல்லி ஆள் வச்சு வெடியெல்லாம் வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. அதையும் மீறி இவங்க ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பார்மாசூட்டிக்கல் இன்புட்ஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்களே, ஹை ஆல்டிடியூட் பார்மாசூட்டிக்கல் இன்புட்ஸ். ஆமா, அது எடுத்தாங்களா இல்லன்னு தெரியல. சோ அதெல்லாம் இங்கிலாந்து ஃபுட்பாலும் வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் மாதிரி ஒரு நைட் வந்து ஹோட்டல் இல்லையோ, வெளியே போயிட்டாங்களோ? இல்ல அதான் சொல்ல வந்தேன். இப்ப என்னன்னா மேட்ச் முடிஞ்ச பிறகு we have to go out for a drink ன்னு முடிவு பண்ணிட்டாங்க. டோர்னமெண்ட்ல வந்து நீங்க சரி அது தெரியல, ஹை லெவல் மேத்தலீட் விளையாடுறீங்க, இது நடுவுல தேவையா இல்ல இந்த மேட்ச் ரிசர்வ் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, நாங்க வந்து வேர்ல்ட் கப் வந்து நாங்க அடைய வேண்டியது அடைஞ்சிட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. சண்டை போட மாட்டாங்க. இல்ல நார்வேன்றதோட வேற நல்ல இதுல இருக்கும் அவங்களுக்கு. நார்வேயோட விளையாடுறதுனால அவங்க மைண்ட் செட் வந்து ஆல்ரெடி லைக் இன்னும் போலாம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். சரி, இப்ப ஸ்பெயின் போர்ச்சுகலையும் பேசிட்டு அப்புறம் நடக்க போற மேட்சுக்கு போலாம். ஸ்பெயின் போர்ச்சுகல் ஒரு மோஸ்ட் லுக்ட் அப் மேட்ச் தான் அது இந்த டோர்னமெண்ட்ல. 1-0 ஜெயிச்சாங்க ஸ்பெயின், அதையும் சொல்லுங்க. ஐ மீன் நம்ம இது பண்ணோம்னா போர்ச்சுகல் மிட்ஃபீல்டே கேவலமா திட்டணும். அதாவது சாம்பியன்ஸ் லீக்ல ஏன்டா அப்படி எல்லாம் நீங்க இதுல வந்து என்ன ஒரு மண்ணும் பண்ணல வேணா சொல்லலாம். அங்க வந்து டெம்பலே பார்கோலா எல்லாம் ஓடினாங்க, நான் எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு பாஸ் பண்றதுக்கு. இங்க வந்து ஒருத்தரும் இல்ல, விங்கர்ஸ் யாரும் மூவ்மெண்ட் இல்ல, சரியா இல்ல, எல்லாம் வந்து உள்ளே கட் பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ரொம்ப பத்தடிக்கா விளையாடினாங்க. லைக் ஒரு ஃபார்வர்ட் பாசஸ் இல்ல, ரொம்ப பேக் பாசஸ், ரொம்ப கன்சிஸ்டன்ட். அண்ட் ஸ்பெயின் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப பழைய டீம் மாதிரி இந்த பொசிஷன் வச்சு ஒரு கொஞ்சம் ரொம்ப அவங்களும் ரொம்ப டிஃபென்சிவா விளையாண்டாங்க. ஆல்மோஸ்ட் லைக் செஸ் மேட்ச் மாதிரி ரொம்ப போர் அடிச்சது மேட்ச். அவ்வளவுதான். நீங்க வந்து உங்களோட ப்ரீ டோர்னமெண்ட் ஃபேவரட்ஸ்ல சொன்னீங்க போர்ச்சுகலையும். ஆமாண்டா, லைக் சாம்பியன்ஸ் லீக்ல அந்த மிட்ஃபீல்ட் விளையாண்டாங்கடா, தேர் ஃபேவரட்ஸ். இவ்வளவு தூரம் வந்தாங்கல்ல, ஸ்பெயினோட தான் தோத்தாங்க, ஒன்றும் பெரிய இது இல்ல. அடுத்த வருஷம் வெளியே போறாங்க, ஒன்னும் பெரிய இது இல்லைங்கிற. ஆமாண்டா, லைக் அவங்க ஃபேவரட்ஸ்னா ப்ரீடம் ஃபேவரட்ஸ் இவ்வளவு. அப்படி பார்த்தா ஜெர்மனிக்கு வந்து எல்லாம் நிறைய பேர் ஃபேவரட்ஸ். நிறைய டீம்ஸ் வெளியே போதான் பிரேசில் ஃபேவரட்ஸ், அவங்களும் போறாங்கல்ல. சரி ஓகே, முதலாளி ஏதோ சொன்னீங்களே, மறந்துடுச்சு. சரி மறந்துடுச்சு. போர்ச்சுகல் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போயிடும். ரொனால்டோ அதான் திருப்பி விளையாடுவேன்னு சொல்லியிருக்காரு. விளையாட இன்னும் முடிவு பண்ணல, தேதி பின்னர் அறிக்கப்படும் சொல்லியிருக்காரு. என்ன காமெடினா போர்ச்சுகலோட இப்ப இருக்க மேனேஜரை சாக் பண்ணி இப்ப ரொனால்டோ வந்து அல் நசாருக்கு விளையாடுறாருல, அந்த மேனேஜரை வந்து போர்ச்சுகல் மேனேஜரா போட்டிருக்காங்க. இன்னமும் ஒரு ஆடுவார் ரொனால்டோ இன்னமும் தலைவர் அரசியலுக்கு வருவாரு அந்த மாதிரி. மேபி அடுத்த யூரோ ப்ராபபிலி. பட் வேர்ல்ட் கப், இன்னொரு வேர்ல்ட் கப் 4 இயர்ஸ் கழிச்சுலாம் 45 வயசுல ஸ்ட்ரைக்கர் விளையாடலாம் வாய்ப்பு இல்ல. 45 வயசுல ஐபிஎல் விளையாடுறாரு, விளையாடலையே. அதே மாதிரிதான் இப்ப விளையாடுறேன்னு சொன்னாரு, விளையாடல. ஃபேன நேத்து கேட்டாங்க அந்த மேட்ச்ல, போன தோத்த மேட்ச்ல, தலைய ஏன் விளையாடலையா நீங்க அப்படின்னு. தலை வந்து இப்படி தாடி எல்லாம் நரைச்சிருச்சு, இப்படி எல்லாம் ஓட முடியல அப்படின்லாம் காமிச்சிட்டு உள்ள போயிட்டாரு. வயசாயிடுச்சுன்றாரா? ஆமா வயசாயிடுச்சு அப்படின்ட்டாரு. ஏன் வந்து விளையாடுங்கன்னு கத்துனாங்க ஃபேன்ஸ் கீழ இருந்து. சரி ஓகே, இதுக்கு வருவோம். செமி இப்ப இது சொல்லுங்க, பிரான்ஸ் மொரோக்கோ. செம்ம டைட் மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சான்ஸ் டு கோல் பெனால்டிஸ் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். பட் பிரான்ஸ் ஹஸ் லைட்டர் எட்ஜ் நான் நினைக்கிறேன். பெனல்டி ஷூட் எல்லாம் போகாது, இட் வில் பி வெரி ஓபன். சோ பிரான்ஸ் நிறைய கோல் ஸ்கோர் பண்ணுவாங்க, நிறைய கோல் விடுவாங்க. அவரோட ஸ்ட்ரைக்கர் இன்ஜர்ட், அவங்க மெயின் ஸ்ட்ரைக்கர். போன தடவை அவங்க இதுக்கு வந்தாங்கல, ஃபைனலுக்கு செமிஃபைனலுக்கு வந்தாங்கல மொரோக்கோ.
அதான் அது ஓகே. அது 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 வேற. இவங்க தான் லைக் தோத்தாங்க. அர்ஜென்டினாக்கு பிரான்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் யாரையும் ப்ரோ. மீட் பண்ணாம வந்தாங்க. இவங்க I think தான் தோத்தாங்க. France will win 4-2, 4-1. ராகுல் என்ன பிரான்ஸ் தான், நீங்க அப்ப வந்து பிரான்ஸ் தான் சொல்லுவீங்க பிரான்ஸ் எப்படி? தான், பிரான்ஸ் தான் எப்போதும் முதலாளி மொரோக்கோ சொல்லு. முதலாளி வெயிட்டா மொரோக்கோ அப்படின்ட்டார் முதலாளி. வெற்றி வந்து சரி ஏன் ஓகே. மொரோக்கோ சொல்றேன்னா எல்லா அர்ஜென்டினன் ரெஃப்ரியா இருக்காங்க, இன்க்ளூடிங் VARல இருந்து 10 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. 10 பேரும் அர்ஜென்டினன். அது எப்படி ஒரே ஒரு மேட்சுக்கு 10 பேரும் ஒரே கண்ட்ரி ஆளுங்களை போட்டிருக்கீங்க? அவங்க ஏதோ ஜேஷா ஸ்கிரிப்ட்னாங்க, இது இன்ஃபன்டினோ ஸ்கிரிப்ட். அவருக்கு ரியாக்ஷன் வேற காமிச்சிட்டு இருந்தாங்க, மெஸ்ஸி பெனால்டி மிஸ் பண்ணதுக்கு, இவங்க கோல் போட்டதுக்கெல்லாம். சரி ஓகே, 2 பேரும் ஒருத்தர் மொரோக்கோன்றீங்க, 2 பேர் பிரான்ஸுங்கிறீங்க. எனக்கு பிரான்ஸ்னு தோணுது. பாப்போம். அடுத்து ஸ்பெயின் பெல்ஜியம் சொல்லுங்க. அது USA பெல்ஜியம் பேசவே இல்லை பாருங்க. அதாவது அவ்வளோ வந்து பேசு. ரெட் கார்டு இல்லாம இது பண்ணி ஆனாலும் கிழிச்சு விட்டு இப்ப ரொம்ப கொஞ்சம் மீம் ரொம்ப போடுறாங்க. 4-1னா 4-1 தானே ஜெயிச்சாங்க. 4-1. லுக்காக்குலாம் கோல் போடுறாரு. சேர்த்து பெல்ஜியம் வந்து 9 கோல் அடிச்சிருக்காங்க. நியூசிலாண்டோட 5, இதோட ஒரு 4, மொத்தம் 9 கோல் அடிச்சிருக்காங்க 2 மேட்ச்ல பெல்ஜியம். ஆனா இதே இது ஸ்பெயினோட அவ்வளவு ஈஸியா அடிக்க முடியுமா? சொல்லுங்க. ஸ்பெயின் தான் ப்ரோ. ஸ்பெயின் தானா? டிவிக்கே தானா? டிவிக்கே தான். ஐ மீன் பெல்ஜியம் மிட்ஃபீல்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப பேஸ் வந்து ரொம்ப கம்மி. அவங்க ஐ திங்க் பைபாஸ் பண்ணி விளையாடுனாங்க ஸ்பெயின் யூஎஸோட. டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கடா. ஸ்பெயின் டிஃபென்ஸ் இஸ் ரியலி அண்டர் எஸ்டிமேட்டட். ஓகே, ஸ்பெயின் இது ஸ்பெயின் வந்து வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் கோல் தான் விட்டுருக்காங்க. பாலை வச்சுட்டே இருக்கும்போது கடியை போட்டு ஜெயிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, முதலாளி ஸ்பெயின் தானா? ஸ்பெயின். ஓகே, அப்போ ஸ்பெயின்ன்றீங்க. அடுத்து நார்வே இங்கிலாந்து சொல்லுங்க. நார்வே ஹாலாண்ட். நார்வே போனா நல்லா இருக்கும். டேய் முடிச்சு விட்டோம், நீ வேணா பாரு, முடிச்சுதான் இங்கிலாந்து இப்படிதான் பிரேசில் அப்படியே மட்டும் டிஸ்டெயின்ஃபுல்லா பிரேசில் அப்படின்னுச்சு. இங்கிலாந்து லைக் see I wish Norway, but I think England will go through. இங்கிலாந்துல அதுவும் டான்பர்ன் இருக்கான். டான்பர்னை வச்சிருவாங்க, எப்படின்னு டான்பர்னை உள்ள கொண்டு வந்துருவாங்க ஹைட்டுக்காக. அதுதான், அது ஏதோ ஒரு டேட்டா சொன்னாங்களே, அவன் ஆடும்போது ஹாலாண்ட் 1 கோல் தான் போட்டிருக்கான் இது வரைக்கும் 9 இதுலயோ. ஆமா, நியூ கேசலோட அவன் நல்லாவே ஆக்சுவலா டாமினேட் பண்ண ஏரியாலயே. அவனும் வந்து 6'5", பட் பேஸ் ஒரு சுத்தமா கிடையாது. பட் ஓவரால் டான்பர்னுக்கு அதான் ஒரு பிரச்சனை. வயசாயிடுச்சுன்னா ஒரு மேட்ச் விளையாட முடியாம அப்புறம் எடுத்து வச்சிருப்பாங்க. லிட்டரலி ஒரு மேட்ச் கூட இந்த சீசன்ல விளையாடல. வேர்ல்ட் கப்ல வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கான். இந்த மேட்ச் ஒன்னும் இல்லை, இவனை மட்டும் டார்கெட் பண்ணா என்ன அது பண்ண முடியாதா? ஜஸ்ட் ஏர்ல தான் பேசதெல்லாம் வந்து கூட இருக்கிற மார்க்கெட்ல வந்து ஓடி போய் கவர் பண்ணி பாண்டியம்மாவா. அண்ட் ஐ திங்க் இங்கிலாந்து வந்து இப்ப மோர் போன மேட்ச் மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் பைபாஸ் பண்ணி ஈஸியா விளையாடுவாங்க தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஜெயிச்சிருவாங்க. அது வந்து இங்கிலாந்து வந்து எனக்கு என்னமோ நார்வே தான் தோணுது. ஆனா இப்ப இந்த பென் ஸ்டோக்ஸ் விக்கெட் விட்ட பிற ஒரு அஸ்டானிஷ் லுக் இருப்பாரு தெரியுமா? ஒருவேளை இங்கிலாந்து தோத்தா அப்படிதான் அஸ்டானிஷ் இருப்பான். ஐயோ இப்படி நாங்க தோத்தா நீங்க தெரியலையேன்னு சொல்லி பார்ப்பாங்க. இருக்கும் நார்வே தான். நானும் முதலாளியோட சேர்ந்து நார்வே தான், முதல்ல இருந்தே நார்வே தான், இப்பயும் நார்வே தான். ஹாலாண்ட் கடைசியா போன நாடு நார்வே. என்ன நார்வே? ஆமா. லாகுல் என்ன விஷ் நார்வேயா இருக்கிற நாடு இங்கிலாந்து, இருக்கிற நாடுன்றீங்க. சரி ஓகே, மட்டு வந்து இங்கிலாந்து இருக்கு. சரி, 2 இங்கிலாந்து 2 நார்வே. 2 எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இங்கிலாந்து அப்படிங்கிறாங்க. நானும் முதலாளி வந்து நார்வேன்னு சொல்றோம். சரி, அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து வாங்க. என்ன கேட்டு FIFA vs சுவிட்சர்லாந்துன்னு போட்டுருந்தாங்க. இது ஒண்ணு அடிச்சிட்டு FIFA vs சுவிட்சர்லாந்து தான். சுவிட்சர்லாந்து இவ்வளவு தூரம் வந்தது வந்து அர்ஜென்டினா மேல உள்ள இதனாலதான் அவங்களுக்கு இதுதான் வைக்கணும்னு பிளான் பண்ணி. சுவிட்சர்லாந்து நான் ஆக்சுவலா கொலம்பியா நல்லா ஐ மீன் டிஃபென்சிவா விளையாடுவாங்கன்னு தெரியும் சுவிட்சர்லாந்து எப்படி இருந்தாலும். பட் கொலம்பியா வந்து எப்படினாச்சும் ஒரு கோல் போட்டுருன்னு நினைச்சேன். நான் வந்து இது வரைக்கும் போவாதுன்னு நினைச்சேன். நிறைய மிஸ் பண்ணாங்க கொலம்பியா. Again they will go defensive, but அர்ஜென்டினாவோட 90 minutes 120 minutes டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கஷ்டம். அர்ஜென்டினா போட்டுருவாங்க. அதாவது கோல்டன் பூட் உள்ள டீம்ல வந்து எல்லா டீமும் போச்சுன்னா ஒரு டீம் மட்டும் வேணா அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. மத்த எல்லா டீமும் போயிடுச்சுன்னா எனக்கு புரியலையே. இப்ப பிரான்ஸ் அவுட் ஆயிருச்சு, இங்கிலாந்து அவுட் ஆயிருச்சு, அர்ஜென்டினா அவுட் ஆயிருச்சு அப்படின்னா கோல்டன் பூட் கண்டெண்டர்ஸ்ல ஒரே ஒரு டீம் மட்டும் தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். ஒன்னு இங்கிலாந்து நார்வேல இருந்த டீம்ல அவுட் ஆயிடுச்சுன்னா சீசன் முடியும் போது எவன் இருக்கானோ அவனுக்கு தானே கொடுப்பாங்க இல்லையா? அதான் அது சீசன் முடியாம சொல்றேன். ஆனா அவங்க ஃபைனல்ஸ் போகாம இதுலயே முடிச்சு செமிஃபைனல்ஸ் போகாம
மெஸ்ஸி அப்பதான் ஜெயிக்க முடியுன்றியா? ம். அதுக்கு என்ன பண்றது? கேனும் இருக்காரு, பெல்லிங்ஹாம், ஹாலண்ட் எல்லாம் இருக்காங்களே. ஒரு 2 டீம்ல ஒண்ணு போய் தானே ஆகணும் அந்த அவங்க சைடு. டீம் ரொம்ப டீம் ஒரு டீம் போயிடும். பட் அர்ஜென்டினா ஜெயிச்சிடும் இந்த மேட்ச். டிஃபென்சிவா விளையாடுவாங்க, எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. சுவிட்சர்லாந்து வந்து பயங்கர இதுவா விளையாடுவாங்க. பட் கொலம்பியா மாதிரி கோல் போடாம இருப்பாங்களா ஒரு 120 மினிட்ஸ்ன்றது கஷ்டம். அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன சொல்றது, ஒரு இந்த ஒரு நிமிஷம் நீ நாக் அதை சொல்லு. ஒரே நிமிஷம் அதுக்கு முன்னாடி அந்த இதுவே விளையாடாம அந்த T20 வேர்ல்ட் கப்ல அந்த யூஎஸ்ஏ அந்த வான் ஷால்விக் அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா கடைசி வரைக்கும் இருந்தார். ஒரு செமிஃபைனல் வரைக்கும் இருந்தார் கிட்டத்தட்ட. அவர் ஃபைனல் கூட குவாலிஃபை ஆகல அந்த டீம், அடுத்த ரவுண்ட்கே போல. அந்த மாதிரி பண்றது ஆனா இதுல கஷ்டம். சொல்லு வெற்றி. இல்ல, இவங்க வந்து நாக் அவுட்ஸ் வந்தாச்சு, கண்டிப்பா ப்ரெஷர் இருக்கும். புதுசா அந்த டீமுக்குலாம் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிருக்க மாட்டாங்க பெருசா. அர்ஜென்டினா ஓகே, இதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு டிஃபெண்ட் பண்ணி அந்த கடைசி 20 நிமிஷத்துல இப்போ ஒரு சிங்கிள் கோல்ல நிறைய டீம் மிஸ் அவுட் ஆயிருக்கு. அது பெரிய டீமா கூட ஆகலாம், நமக்கு தெரியாது. நம்ம என்னதான் ஓரளவுக்கு நீங்க இல்ல கழிச்சாலும் அர்ஜென்டினா ஆக்சுவலா அந்த அவங்க 2-3 நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க. லிசாண்ட்ரோ மார்டினஸ், மத்த பிளேயர்லாம் அத்லெட்டிகோ மாட்ரிட் குவார்டர் ஸ்ட்ரைக்கர் ஃபைனலுக்கு யாரா வந்திருக்காங்க, அவங்க மட்டும் மட்டும் மத்த அவன் பேர் பிளேயரா? என்ன இல்ல சிட்டில இல்ல அது ஆடுவானா? ஓகே. வெற்றி சொல்றது கரெக்ட். ஆக்சுவலா நான் என்ன ஆக்சுவலா வெற்றி நீ சொன்ன மாதிரி ஆப்போசிட்டா சொல்லலாம். ஆக்சுவலா சுவிட்சர்லாந்துக்கு தான் இப்ப பிரஷர் இருக்காது. they have nothing to சுவிட்சர்லாந்துக்கு lose. வந்து இதுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அர்ஜென்டினாவோட தோத்தா ஒன்னும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ப்ரெஷர் ஃப்ரீ கொஞ்சம் சம்டைம்ஸ் இருக்காது. மத்தபடி ஆக்சுவலா அர்ஜென்டினா வந்து லைக் இருக்கிறதுல இப்போதைக்கு பெரிய டீம் வந்து சுவிட்சர்லாந்து தான் மீட் பண்றாங்க. இன்னும் எதுவும் பெருசாலாம் இல்ல. போன மேட்ச் ஈஜிப்டோட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தேர் பி ப்ரெஷர், பட் ஆனா டிஃபென்சிவா தான் போவாங்க. ஸோ டிஃபென்சிவா 90 மினிட்ஸ் அர்ஜென்டினா அட்டாக்கர்ஸோட இருக்கிறது அர்ஜென்டினாக்கு கஷ்டம். என்னன்னா அவங்க எல்லாருமே 90 மினிட்ஸ் ஓட முடியாது, கொஞ்சம் ஸ்லோ ஆயிருவாங்க. அதான் பிரச்சனை. ஃபிட்னஸ் கொஞ்சம் கம்மி அர்ஜென்டினா ஃபிட்னஸ் டீம் இந்த கம்மியா டீமுக்கு. இருக்கட்டும், இல்ல அவங்க வேற ஸ்கிரிப்ட் வேற ஃபாலோ பண்ணோம். சோ அதனால கொஞ்சம் எந்த செகண்ட்ல எங்க உருளணும் அதெல்லாம் இருக்குல்ல, அதனால பார்த்து சரி ஓகே விடுங்க பாப்போம். சரி அப்ப அர்ஜென்டினா தான் ஜெயிக்குதுன்னு அப்ப கப்பா அர்ஜென்டினா பேர்ல எழுதிடலாமா? நிறைய பேர்ல அப்ப அப்ப இதோட சரி, இந்த மேட்சாவது எழுதிடலாமா? இந்த மேட்ச் எழுதிடலாம். சரி ஓகே பாப்போம் பாப்போம் என்ன ஆகுதுன்னு. இது வந்து அப்போ அவ்வளோதான். இப்போ இது இந்த மேட்ச்சில் வந்து அர்ஜென்டினா ஜெயிக்குன்றீங்க. அதுக்கு அடுத்து முன்னாடி மேட்ச்சில் வந்து நீங்கள் இங்கிலாந்துங்கிறீங்க, நாங்கள் நார்வேங்கிறோம், அப்புறம் வந்து ஸ்பெயின், அப்புறம் ஃப்ரான்ஸ், முதலாளி மொரோக்கோன்றாரு. ஸோ இதுதான் நம்மளோட இது. வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்கள் எந்த இதில் யார் பிரான்ஸ் ஜெயிப்பாங்க வர்சஸ் அப்படின்னு. இங்கிலாந்து. ஃப்ரான்ஸ் வர்சஸ் இங்கிலாந்து உனக்கு ஆசை ஃபைனலா அப்படின்னு அவருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து நான் இல்லாட்டி நினைக்கிறேன் போர்ச்சுகல் தான் பிரான்ஸ் ஜெயிக்கும்னு சொன்னார் வர்சஸ் ஃபர்ஸ்ட். பிரான்ஸ் இன்னும் ஒரு வர்சஸ் டீம் இங்கிலாந்து இருக்கு வந்து அதில். தேர்ட் பிளேஸ் விளையாடுவோம். நம்ம விளையாடுற நாக் அவுட்டாக இருந்தால் நீ சொல்கிற மாதிரி பண்ணலாம். சரி பாப்பா என்ன அது என்ன. ஸோ வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க. வேற ஏதாவது சொல்றீங்களா பாய்ஸ் வேர்ல்ட் கப் பத்தி சுவாரஸ்யங்கள்? அவசியங்கள் ப்ரோ இவங்க இந்த அர்ஜென்டினா வந்து இது பண்ண நான் வந்து செம்ம ஜாலியா இருந்தேன் ஈஜிப்ட் ஜெயிக்குதுன்னு. ஜெயிக்குதுன்னு தான் நானும் நினைச்சேன். பட் இது பண்ணிட்டாங்க, கடைசியில மண்ணள்ளி போட்டாங்க. சரி போங்க. சரி ஓகே. அர்ஜென்டினா வந்து இப்போ என்னன்னா 2 தடவை ஜெயிச்சுச்சுன்னா லைக் இது யூஸ்வலா வந்து மெஸ்ஸியா மரடோனாவா அப்படின்னு இருப்பாங்க. மரடோனா ஒரு வேர்ல்ட் கப் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு. அது வந்து இன்னும் 2 ஜெயிச்சா அது சும்மா ஒரு இது அப்படின்னுவாங்க. 2 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாருன்னா அவர் தான் பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு. நமக்கு வந்து தெரியாது, மரடோனா விளையாடுறப்போலாம் நம்ம பரிசா பார்த்தது இல்லை. ஸோ வி ஃபீல் லைக் மெஸ்ஸி ரொனால்டோ அந்த இதுதான் இருக்கும். பட் ஓவரால் பார்த்தோன்னா அந்த இது இன்னும் டாக் இருக்கும்ல. அது வந்து மேபி 2வது வேர்ல்ட் கப் ஜெயிச்சா கிளியர் கட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் ஸ்டில் நத்திங் அகைன்ஸ்ட் அர்ஜென்டினா பிளேயர்ஸ். அவங்க வந்து எப்பயும் விளையாடுறப்ப தான் அடிச்சு பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. ரெஃப்ரி வந்து ஒழுங்கா பண்ணல. அது ஒன்றும் நம்ம வந்து பர்டிகுலரா அர்ஜென்டினா செட் பண்ணி வச்சாங்கன்னு நம்ம உறுதியா சொல்லவும் முடியாது. அது கஷ்டம் தான். நீங்க விளையாடுறப்ப அடிக்கிறவளே விளையாடுறது இல்லையா? அது எப்படியாவது ரெஃப்ரி பார்க்காம விட்டுருவான்னு நினைச்சா நீங்க தள்ளி விடுறீங்க பிளேயர் விளையாடுறப்ப. அந்த மாதிரி தானே. சரி ஓகே பாப்போம் என்ன ஆகுதுன்னு. வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க. விம்பிள்டன் செமிஃபைனல் இருக்கு நாளைக்கு, அதையும் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சின்னர் ஜோக்கோவிச் லாகுல் சொல்லுங்க. சின்னர் ஆசை உனக்கு அப்படியே ஒரு இதோட சொல்றீங்க. ஸ்ட்ரைட் 3 செட்ஸ் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஆனா இவங்க வந்து அதுலயும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. இவங்க எப்பவுமே வந்து லாங்கர் டியூரேஷன் இந்த செகண்ட் செமிஃபைனல் ஃப்ரிட்ஸோட விளையாண்ட ஸ்வர் மேட்ச் வந்து லேட்டா முடிஞ்சது. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் வச்சிருக்காங்க. சின்னர் வந்து பயங்கரமா டிஹைட்ரேட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆயிடுவார் டே மேட்சஸ்லன்னு எல்லாருக்கும் தெரியும். அது அந்த மேட்ச் வந்து செகண்டா மூவ் பண்ணியிருக்கு. டென்னிஸ் இவங்க வந்து அதே மாதிரி அர்ஜென்டினா ஃபீஃபா மாதிரி சின்னருக்கு பண்றாங்க அப்படின்னு விம்பிள்டன் மேல ஒரு இது. பட் பாப்போம் என்னதான் இருந்தாலும். நான் சொல்லல, ஆர்டிகல் இருக்கு எல்லாத்துலயும் வந்துருச்சு, உனக்கு அனுப்புறேன் பாரு.
எல்லாரும் ஆனா சொல்றாங்க. செம்ம வெயில் இப்ப, அதான் சரியான அதுல வந்து வெயில். சின்னர் காலி ஆயிருவாரு அப்படிங்கிறாங்க. இவர் 5 செட் ஆடி இருக்காரு. லாங்கஸ்ட் எவர் குவார்டர் ஃபைனல் மேட்ச் இன் ஹிஸ்டரி ஆஃப் விம்பிள்டன் ஆடி உள்ள வந்திருக்காரு நோவாக்கு. அதே மாதிரி சின்னர் போன வருஷம் வந்து 70, இந்த வாட்டி 78 கேம்ஸ் லூஸ் பண்ணிட்டாரு செமிஃபைனல் வர்றதுக்குள்ள. 78 பாயிண்ட்ஸ். இவர் வந்து போன வாட்டி 42 தான் லூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ சின்னர் இஸ் நாட் இன் த பெஸ்ட் ஆஃப் இஸ் ஃபார்ம். பட் ஸ்டில் பார்ப்போம். 2 நாள் ரிகவரி டைம், ஃபுல்லாக ரிகவர் ஆகி ஜோகோவிச் வந்தார் அப்படின்னா நல்லா இருக்கும். நான் ஐ வில் ஆல்வேஸ் பெட் ஆன் ஜோகோவிச். ஐ வில் நெவர் பெட் அகேன்ஸ்ட் ஜோகோவிச். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நீங்க 2 பேரும் சின்னன்னு இருக்கீங்க. முதலாளி நான் என்ன சொல்றது, நான்லாம் சின்னது சொல்லல, எனக்கு டென்னிஸ்லாம் அந்த முதலாளி அளவுக்கு தெரியல. சின்சன் சொல்லிருங்க. சரி சொல்லுங்க அப்ப யாருன்னு. சின்னர் தான். 2 சின்னர், ஒருத்தர் வந்து நாட் ஓட்டிங் அப்படின்ட்டாரு, ஒரு ஜோகோவிச் இருக்கு. ஸோ வியூவர்ஸ் நீங்களும் அது யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க. விம்பிள்டன் பார்க்குறவங்க அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த மேட்ச் பயங்கர சுவாரஸ்யமாக தான் போகும். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் அதை பற்றி பேசணுன்னீங்கன்னா கண்டிப்பாக பேசுகிறோம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். வேறு எதாவது இருந்தால் சொல்லுங்க, இல்லாட்டி we can close. So we'll sign off with this. We'll back with more Yarate Sport. Bye.